கரூர் சோகத்த நகைச்சுவையாக்கலாமா? அன்பில் மகேஷ கேலி செய்யலாமா? ஜீவா படத்தோட டீசர். தமிழ் சினிமாவில அப்பப்போ அரசியல் விமர்சனங்கள மையமா வச்சு திரைப்படங்கள் வெளிவந்தாலும், சமீபத்துல வெளியான நடிகர் ஜீவா நடிச்சிருக்கக்கூடிய தலைவர் தம்பி தலைமையில திரைப்படத்தோட டீசர் ஒரு புது சர்ச்சைய கிளப்பியிருக்கு. ஒரு சோகமான அரசியல் நிகழ்வ நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான வசனத்த படக்குழு பயன்படுத்தி இருக்கிறது பலரோட விமர்சனத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாக்கி இருக்கு. சமீபத்துல நடிகர் விஜய் தொடங்கின அரசியல் கட்சியோட மாநாட்டுக்காக கூட்டம் கூடினப்போ எதிர்பாராத விதமா நெரிசலின் காரணமா குளறுபடிகளாலையும் 41 பேர் வரைக்கும் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. அப்போ இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்க மருத்துவமனைக்கு போயிருந்த கல்வித்துறை அமைச்சர் அந்த கூட்டத்தோட ஏற்பாடுகள் பத்தி பேசினப்போ கண்ணீர் விட்டு கலங்கி நான் படிச்சு படிச்சு சொன்னேனேடா அப்படின்னு பேசினது அந்த சோகத்தோட அடையாளமா மாறுச்சு. இந்த உணர்ச்சிகரமான டயலாக் இப்போ ஜீவா நடிச்சிருக்கக்கூடிய தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட டீசர்ல படிச்சு படிச்சு சொன்னேனே கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற பாணியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சோக நிகழ்வுக்கான அடையாளமா மாறி இருக்கக்கூடிய வசனத்தை ஒரு சினிமா டீசர்ல சாதாரணமா பயன்படுத்தி இருக்கிறது தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பலரோட எதிர்ப்பையும் பெற்றுட்டு வருது. இந்த படத்தோட டீசர் வெளியானதுல இருந்து பலரும் படக்குழுவுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. 41 பேர் பலியான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தக்கூடிய வசனத்தை ஒரு பொழுதுபோக்கு திரைப்படத்துல பயன்படுத்துறது உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரோட மனசை புண்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோகத்தை நகைச்சுவையாக்குறது. இந்த வசனம் படத்தோட சூழலுக்கு தேவைப்பட்டாலும் ஒரு சோக நிகழ்வோட உணர்ச்சிகரமான தருணத்தை வணிக ரீதியா சினிமாவுக்கு பயன்படுத்துறது தவறான முன்மாதிரி அப்படின்னும், இது அந்த சம்பவத்தை நகைச்சுவை இல்லனா கலகலப்பான தளத்துக்கு இழிவுபடுத்துறது மாதிரி இருக்கும் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னாலும் சமூகத்துல நடக்கக்கூடிய துயர சம்பவங்களை அணுகிறப்போ கலைஞர்கள் கூடுதல் பொறுப்போட செயல்படணும். இந்த டயலாக் பயன்பாடு அந்த பொறுப்புணர்ச்சியை கோட்டை விட்டது மாதிரி இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. தலைவர் தம்பி தலைமையில் படக்குழு அதிக கவனத்தை பெறறதுக்காக இந்த டயலாக்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த பரவலான எதிர்ப்பு மக்கள் சோகமான தருணங்களை சினிமாவில் அணுகக்கூடிய விதத்தை அதிக உணர்ச்சி பூர்வமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் அப்படின்னு காட்டுது. இது எதிர்ப்பை தான் வெளிப்படுத்துது. ஜீவா அப்புறம் படக்குழு இந்த விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.